अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। अस्सलातु वस्सलामु अलैका या सय्यिदी या रसूलल्लाह खुद बियदी क़ल्लत हीलती अदरिकनी मुरादी या ஷஃபீஅல் முத்னிபீன் யா சையீதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாபர் மஸ்ஜிதினுடைய வரலாறை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். பாபர் மஸ்ஜித் 1528 பாபரின் தளபதியான மிர்பாஹி அப்படின்றவர் தான் அயோத்தியில் பாபர் மஸ்ஜிதை கட்டுறாரு. அங்கே கோயிலை இடிச்சிட்டு தான் மஸ்ஜிதை கட்டுறாங்கன்னு எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை. அது பல வருஷங்கள் கடந்த பிறகு 1853 சுமார் 325 வருஷம் கழித்து பாபர் மஸ்ஜிது கட்டிய இடத்துல ஒரு கோயில் இருந்துச்சு, அதை இடிச்சிட்டு தான் இதை கட்டுறாங்க அப்படின்னு ஒரு சில பிரச்சனையை கிளப்புறாங்க. அப்புறம் சில வருஷங்கள் கடந்து போகுது. 1859 கொஞ்சம் பதட்டம் ஏற்படுது. அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பாபர் மஸ்ஜிதை சுற்றி வேலி அமைக்கிறாங்க. எதுக்காக இந்த வேலி அப்படின்னா, முஸ்லீம்ஸ் எல்லாம் பள்ளிக்கு உள்ளே தொழுவட்டும், அந்த வேலிக்கு வெளியே ஹிந்துஸ்கள் வழிபாடு நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இப்படி ஒன்று பண்ணுறாங்க. அது அப்படியே போய்கிட்டு இருக்கு. 1885 ஒருத்தர் கேஸ் போடுறாரு. என்ன அப்படின்னா, இங்கே ராமர் கோயில் கட்டணும், ஃபரிதாபாத் மாவட்ட கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. அந்த மனுவை கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிடுது. அப்புறம் 1949 ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ராமர் சிலையை கொண்டு போய் மஸ்ஜித் உள்ளக்க வைக்கிறாங்க. அப்போ இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடம் பிரச்சனை உள்ள இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாட்டு ஒரு வருஷம் கழிச்சு 1950 ஒரு 2 பேர் கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, ராமர் பிறந்ததாக சொல்லப்படும் அந்த இடத்துல நிறுவப்பட்டு உள்ள ராமர் சிலைக்கு பூஜை செய்யணும் அப்படின்ட்டு. அதாவது 1949 சிலையை கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் இயர் அதுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க, மனு போடுறாங்க. அந்த மனுவை கோர்ட்டும் தள்ளுபடி பண்ணாமல் ஏற்றுக்கிறது. அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு 1958 அந்த இடம் ராமர் பிறந்ததாக கருதப்படுங்கிற அந்த இடமானது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் மனு தாக்கல் பண்ணுறாங்க கோர்ட்டில். 1961 இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மசூதியில் உள்ள சிலைகளை அப்புறப்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் மசூதியும் அதை சுற்றி உள்ள இடமும் எங்களுக்கே சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு 1961 முஸ்லீம்ஸ்கள் மனு கொடுக்குறாங்க. அப்புறம் 1984 மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டப்போவதாக இந்து குழுக்கள் அறிவிக்கிறாங்க. கோயில் கட்டுவதற்கு ஒரு பெரிய இயக்கமே உருவெடுக்குது. இதில் பிஜேபி தலைவர் அத்வானி மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாரு. 1986 சரியாக 2 வருஷம் கழிச்சு 86 பாபர் மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டி உருவாக்குறாங்க. 1989 விஸ்வ இந்து பரிஷத் பாபர் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் ராமர் கோயில் கட்ட அடிக்கல் நட்டுறாங்க. அதுவரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்த கேஸ் உயர் நீதிமன்ற சிறப்பு அமர்வுக்கு மாற்றப்படுது. 1990 விஸ்வ இந்து பரிஷத் மசூதியோட சில பகுதிகளை சேதப்படுத்துகிறாங்க. 92 டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜிதை ஃபுல்லாக இடிக்கிறாங்க. அதில் சுமார் 2000 பேர் உயிரிழக்கிறாங்க. அதில் பெரும்பாலானோர் முஸ்லீம்ஸ் தான். இதில் எங்கேயுமே அந்த இடத்துல கோயில் இருந்ததுக்குண்டான ஒரு ப்ரூஃப்மே இல்லை. பாபர் மஸ்ஜிதை இடிக்கிறாங்க இல்லையா, ஸோ இடித்ததுக்கப்புறம் அதில் கோயில் இருந்ததுக்குண்டான ஒரு ப்ரூஃப் கூட அதில் இல்லை. ஃபைனலாக கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரும்பாலானோரின் நம்பிக்கையாக இருப்பதால் இங்கே கோயில் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு கோர்ட் சொல்லுது. அதில் ஒரு பகுதியில் மஸ்ஜிது கட்டணும் அப்படின்ட்டு ஃபைனலாக கோர்ட் இந்த தீர்ப்பை சொல்லுது. இப்போ அந்த இடத்துல ராமர் கோயிலும் கட்டிட்டு இருக்காங்க. கோயில் கட்டுறதுல இஸ்லாமியர்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. எத்தனையோ இடத்துல கோயில் கட்டுறாங்க. ஆனால் மஸ்ஜிதை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டுறது தான் நம்மளுடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது தான் கவலையான ஒரு விஷயம். இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒத்துமையாக தான் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் சில அரசியல்வாதிகளோட சதியால் தான் மக்கள் பிரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களோட சூழ்ச்சிகளால் தான் மக்களுக்குள்ளேயும் பிரச்சனை ஏற்படுது. இதுதான் இந்த பாபர் மஸ்ஜிதோட ஒரு சுருக்கமான வரலாறு. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அதனால தான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். கடைசியாக என்ன அப்படின்னா, எல்லா சூழ்ச்சிகளையும் நன்கறிந்தவன் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனை. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.